ஹலோ சோல்ஜர்ஸ். என்னதான் கார்ட்டூன்ஸுக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட டிவி சேனல்ஸ் இருந்தாலும் அதில் முக்கியமான சேனல் தான் கார்ட்டூன் நெட்வொர்க். ஆனால் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஏகப்பட்ட ஷோஸை அவங்க ஒரிஜினலாகவே போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே பக்காவாக இருந்திருக்கும். ஸோ அந்த பக்காவான ஷோஸ் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் கார்ட்டூனோட பெஸ்ட் ஷோஸ், மேலும் அது ஏன் பெஸ்ட் அப்படின்றது தான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கார்ட்டூனோட பார்த்துருக்கீங்களோ அவ்வளோ மறக்காம லைக் பண்ணிட்டு அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான கார்ட்டூன் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நம்ம இடத்துல போக முடியும். அப்போ தான் இந்த மாதிரி கான்டென்ட் சரியாக வரும். ஓர வருஷம் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கவுண்டவுன் கந்தசாமி. ஏழாவது இடத்துல பார்க்க போகிறது ரோல் நம்பர் 21. இது ஒரு இந்தியன் கார்ட்டூன். மேலும் இந்தியன் மெத்தட்லேருந்து கிறிஸ்டர் கம்சன் அப்படின்ட்டு சில கேரக்டர்ஸை மட்டும் எடுத்து ஃபிக்ஷனலாக இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. உதாரணம் சொன்னால் அப்படின்னா இந்த ஷோவோட மெயின் கேரக்டரான கிறிஸ் கேரக்டரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கிருஷ்ணரோட அவதாரமாக வச்சுருந்தாங்க. மேலும் கிருஷ்ணரோட மாமாவான கம்சன் மறுபிறவி எடுத்து பழிவாங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷோ ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு டப்பிங்கில் மாற்றினாங்களா இல்லை கண்டென்ட்லேயே மாற்றினாங்களா அப்படின்னு தெரியல. கிருஷ்ணரோட அவதாரம் அப்படின்றதுக்கு பதிலாக கிருஷ்ணரோட ஆசைப்பட்ட ஒரு பையன் அப்படின்ட்டு தான் கதையை தான் மாற்றிட்டு இந்த கிறிஸ் கேரக்டரை கொண்டு வந்திருப்பாங்க. பயங்கரமான ஆளாக இருக்கேடா. ஸோ இந்திய காலத்தில் இருந்து கிருஷ்ணரையும் கம்சனையும் இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாலும் இதுக்குள்ளேயே இன்னொரு சின்ன கதையை வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற சிறுவர்களை பற்றின கதை தான் இந்த கதை. அதில் அன்வான்டா நடக்கிற பிரச்சனைகளும் அதை தீர்க்கிறவர் தான் நம்ம ஹீரோ கிறிஸ், அதாவது கிருஷ்ணா. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எபிசோட்லையுமே கம்சன் கிருஷ்ண பழி வாங்கணும் அப்படின்ட்டு புதுசாக வில்லன்ஸை இறங்கிட்டு இருப்பார். அந்த வில்லன்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சருங்க தான். அவரும் புதுசாக டீச்சர்ஸ் இறக்கிட்டு இருப்பார். இவரும் அந்த மொத்த பேரையும் மொத்திட்டு அமுச்சு விட்டுருவார். ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த மொத்த ஷோவிலையுமே ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ரிப்பீட்டாக நடக்கிறதுனாலேயே இந்த ஷோ தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் போர் அடி தான் செய்யும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சில்ட்ரன் கார்ட்டூன் அப்படின்றதுனால இதில் நம்ம லாஜிக் பார்க்காம இருக்கிறது தான் நமக்கும் நல்லது, இந்த ஷோவுக்குமே நல்லது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்சன் ஸ்கூலோட பிரின்சிபால் அப்படின்றதுனால கிருஷ்ண பழிவாங்க நினச்சிருந்தாருன்னா இந்த வில்லன்ஸோ இல்லை தேவையில்லாத சைதிட்டமோ தேவையில்லை. இவர் பிரின்சிபல் ஆகிறதுனால கிருஷ்ணரை கூப்பிட்டு தம்பி வெளியே போப்பா அப்படின்ட்டு டீசை கீழ்ச்சி கையில் கொடுத்துருந்தாலே இது மொத்த ஷோவுமே மொத்தமாக முடிஞ்சிருக்கும். உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. ஸோ இந்த மாதிரிலாம் லாஜிக் பார்க்காம பார்த்தீங்க அப்படின்னா இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஷோ தான். ஆறாவது இடத்துல பார்க்க போகிறது தி கிரிம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பில்லி அண்ட் மேண்டி. இந்த ஷோ பற்றி சொல்லணும் அப்படின்னா இது என்னதான் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வெளியிடப்பட்ட ஒரு குழந்தைக்கான கார்ட்டூனாக இருந்தாலும் இது முழுக்கவே ஒரு டார்க்கான கார்ட்டூன் தான். இதில் என்னப்போ டார்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமோட கதையும் சரி, இந்த கேமோட கேரக்டர்ஸும் சரி, ஃபன்னியும் டார்க்கும் சேர்ந்து தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷோவோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட உயிரையும் எடுக்கிற எம்மா இருக்கிறது தான் நம்ம ஸ்கெலிட்டன். தமிழ் டப்பிங்லேயே அதோட போய் இல்லை கூட வச்சுருப்பாங்க. ஒரு நாள் இவர் பில்லியன் மேண்டிக்கிட்ட இருக்கிற ஒரு எலியோட உயிரை எடுக்க வந்து தேவையில்லாமல் ஒப்பந்தம் பண்ணி மேண்டியோட சண்டை போட தோற்று பில்லிக்கும் மேண்டிக்கும் அடிமையாக மாறிடுவார். ஸோ அதை போல நடக்கிற மேஜிக்கல் மற்றும் காமெடியான பிரச்சனைகள் தான் இந்த கார்ட்டூனு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேண்டின்ற கேரக்டர் தான் ரொம்ப கோபமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே டாமினேட் பண்ணுற ஒரு பெண் ஆதிக்கவாதியாக அது இருந்திருக்கும். மேலும் பில்லியை பார்த்தீங்க அப்படின்னா சொடத்தெல்லாம் கூட முடி வளர்ந்துடும். இந்த கேரக்டருக்கு சுத்தமாக மூளையே வளர்ந்துருக்காது. ஸோ இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டவர் தான் நம்ம எலும்பன். அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் எருவின்னு வந்து ஒருத்தர் இருப்பான், பொறுக்கி பெயர். ஸோ இந்த மாதிரி இந்த கார்ட்டூன் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். உண்மைனா அப்படின்னா தமிழ் டப்பிங்கள் பாதிக்கப்பட்ட ஷோக்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஷோவை கண்டிப்பாக அதை சேர்த்து தான் ஆகணும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஜெட்டக்ஸாப்பட்ட ஷோவை எடுத்து சுடியில் போடும்போது தான் டப்பிங் மாறி போய் அந்த ஷோவை கேவலமாக இருக்கும். ஆனால் இந்த ஷோவை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே காலண்டரில் போட்டு அது ரீடெலிகாஸ்ட் பண்ணும்போது வேறு டப்பிங் பண்ணியிருப்பாங்க. அந்த டப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கேவலமாக இருக்கும். ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க, எனக்கு தெரியும். உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டாவது டப்பிங் கொடுக்கும்போது யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரில. முதல் டப்பிங் அளவுக்கு நல்லாவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னமோ ரீமேக் ரைட்ஸை வாங்கின மாதிரி இஷ்டத்துக்கு பேரோட மாற்றி வச்சுருப்பானுங்க. உதாரணம் சொன்னால் அப்படின்னா இந்த பில்லியன் மேண்டியில் இந்த பொண்ணோட பேர் மேண்டி, ஆனால் தமிழ் டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிரீத்தின்னு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த கேரக்டர் பேர் பில்லி, இதை பார்த்தீங்க அப்படின்னா பில்லுன்னு மாற்றி வச்சுருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஷோவே காமெடியாக தான் இருக்கும். இல்லை இவனுங்க வர புதுசாக காமெடி ஏற்றன்ற பேரில்
டயலாக்கை மாற்றி அந்த கான்செப்டே அசிங்கப்படுத்திருப்பானுங்க. சரி ஓகே, தமிழ் டப்பிங்லேயும் இது இந்த மாதிரி மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோ இந்தியாவில் கொண்டு வரும்போது இந்த ஷோவோட பேர் ஹிந்தியில் வைக்கிறன்ற பேரில் கர்ணகுடமாக ஆக்கி வச்சிருப்பாங்க. ஒரிஜினல் ஷோவோட பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தி கிரிம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பில்லியன் மேண்டி தான். ஆனால் ஹிந்திக்காரன் ஹிந்தியில் பேர் வைக்கிறன்ற பேரில் பில்லி மேண்டி ஆர் லைஃப் மெனி ஆடி அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு ஹிந்தியில் இந்த பேரை மாற்றி வச்சுருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நான் ரொம்பவே குழம்பி இருக்கேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோ உண்மையே ஒரு பக்காவான ஷோ தான். 5வது பார்க்க போகிறது பவர் பஃப் கேர்ள்ஸ். இது ஒரு எவர்கிரீன் ஷோ. இது ஏன்னா எவர்கிரீன் ஷோ அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோவுக்கும் எனக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு கனெக்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது காலையில் காஃபி கையில் தந்தி காலையில் காஃபி கையில் ரிமோட் அப்படின்ட்டு எழுந்த உடனே நான் டிவி ஆன் பண்ண உடனே பார்க்குற முதல் ஷோவே இந்த ஷோ தான். அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஷோவும் இங்கிலீஷில் தான் வரும். இந்த ஷோவும் இங்கிலீஷில் தான் வந்திருக்கும். ஆனால் மொழியோட தலையில்லை அப்படின்ற மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயே இருந்தாலும் ரொம்ப புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால இந்த ஷோவை நான் விரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பேன். முதல் ஷோ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல தமிழில் போட்டது சன் டிவியில் தான். கார்ட்டூனோட முதல் வீழ்ச்சிக்கு அப்புறம் சன் டிவியில் ஈவினிங்கில் கார்ட்டூன் நெட்வொர்க்கோட ஷோஸை தமிழில் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு இது உண்மையான கதையே தெரிய வந்துச்சு. ஸோ இந்த ஷோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஏவோட கிரைம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ தடுக்கிறதுக்காக ப்ரொஃபஸர் சக்தி வாய்ந்த பெண்களை உருவாக்க நினச்சிருப்பார். அதனால் அவர் இனிமையான பல விஷயங்களை ஒன்று சேர்த்துருப்பார். அதுக்குள்ளே தான் தெரியாதனமாக கெமிக்கல் எக்ஸ் கலந்துரும். ஸோ அது கலந்ததுக்கப்புறம் தான் பவர்கள் உருவாயிடுவாங்க, சிட்டியையும் காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதிரியாக மோதோஜோ அப்படின்ட்டு ஒரு மங்கியை காமிச்சிருப்பாங்க. அதன் பிறகு இதுக்கும் இன்னொரு பேக் ஸ்டோரியுமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இதில் பயங்கர பக்காவாக இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்கன் கார்ட்டூனுக்கு பவர் ஆஃப் கேர்ள் ஜி அப்படின்ட்டு ஒரு அனிமே இருக்குது. ஆனால் அனிமே இந்தளவுக்கு நல்லா இருக்காது, அது சுமாராக தான் இருக்கும். அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் ஆஃப் கேர்ள்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமும் வரப்போகுது. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்ட்டு. 4வது இடத்துல பார்க்க போகிறது போக்கேமான். போக்கேமானை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அமெரிக்கன் கார்ட்டூனே கிடையாது, இது ஒரு அனிமி, அதாவது ஜாப்பனீஸ் அனிமேஷன். பொதுவாக மற்ற ஷோஸை எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல கார்ட்டூன் ஷோவாக டிவியில் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டிருக்கோம். அதன் பிறகு அதுக்கு தான் ஒரு கேமை உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த ஷோவை எடுத்துட்டோம் அப்படின்னா இது முதல்ல வீடியோ கேமாக தான் உருவாக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தான் இதுக்கு அனிமியை உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அதன் பிறகு போக்கேமான் கேமோடவே போக்கேமான் அனிமி ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதன் பிறகு போக்கேமான் கேமோடவே போக்கேமோட எபிசோடு தான் ரொம்பவே அதிகம். உண்மை சொன்னோம் அப்படின்னா இந்த போக்கேமான் பேருக்கு பின்னாடியே ஒரு சின்ன மீனிங் இருக்குது. அதாவது இந்த போக்கேமான்றதே ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். பாக்கெட் மான்ஸ்டர் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த போக்கேமான். அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா போக்கேமோட கான்செப்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உதாரணம் சொன்னோம் அப்படின்னா நம்ம வாழ்கிற உலகத்தில் எப்படி மற்ற விலங்குகளை அனிமல்ஸ் சைடு கூப்பிட்றோமோ அந்த உலகத்தில் அதை போக்கேமான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதில் சிறந்த போக்கேமான்களை கலெக்ட் பண்ணி டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறது தான் இந்த போக்கேமோட கான்செப்டே. ஆனால் நம்ம ஆஷ் ஜெயிச்சரா இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப சந்தேகம் தான். ஏன்னா நம்ம ஆஷ் ஜெயிச்சதை விட தோத்தது தான் அதிகம். ஆனால் இருந்தாலும் வெற்றியின் தோழியும் வாழ்க்கைக்கு சகஜம் அப்படின்ட்டு ஒரு தன்னம்பிக்கையோட ஷோவாக இது இருக்கும். ஸோ நீங்கள் போக்கேமோட விருனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச போக்கேமான் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 3வதுல பார்க்க போகிறது டிராகன் பால் ஜி. அந்த டைம் சரியாக சொல்லணும் அப்படின்னா கால் நடுறக்குள்ளே அனிமே டெலிகாஸ்ட் பண்ணது ரொம்ப கம்மி தான். ஆனால் அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த டிராகன் பால் ஜி தான். கரெக்டாக சொல்லலாம் அப்படின்னா டிராகன் பால் ஜியை நைட்டில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷோ பார்க்கறதுக்கே நான் நைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு இருப்பேன் இந்த ஷோவை போடுவாங்க அப்படின்ட்டு. மேலும் இந்த ஷோவோட டைட்டில் ட்ராக்கு வேறு லெவலில் இருந்திருக்கும். டைட்டில் கூட இவங்க தமிழில் டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேட்கும் போது அப்படியே கையில் நாக்கு பூச்சி வர்றதை நம்மளே பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வெறித்தனமாக அந்த டைட்டில் சாங் இருந்திருக்கும். மேலே இந்த ஷோ ஸ்டாண்டர்டான எபிசோட்ஸாக இல்லாமல் ஒரு தொடர் கதையாக கொடுத்துருப்பாங்க. அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோவை இந்த எபிசோடு எண்ணிலே போட்டுருவாங்க. ஸோ அதனாலேயே அடுத்த எபிசோடு எப்போறோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். மேலே ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா செல் சாகா, மாஜின்பூ சாகா, ஃபியூஷன் சாகா அப்படின்ட்டு சாகாவா எபிசோட்ஸை பிரிச்சிருப்பாங்க. அது எல்லாமே பக்காவாக இருந்திருக்கும். இதுலேயும் ரொம்ப பிடிச்ச சாகா எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மாஜின்பூ சாகா தான். மாஜின்பூ மிகப்பெரிய வில்லனாக இருந்திருப்பான். ஆனால் டுபாகோர் பீலாமனான மிஸ்டர் சாட்டன் கிட்ட நட்பை நடந்துக்கும் போதும் சரி, மேலும் தெருவில் வந்த நாய்க்குட்டியை ஆசையாக வளர்க்கும் போதும் சரி, அது இறந்து போனதுக்கப்புறம் அதுக்கு உயிர் கொடுக்க கஷ்டப்பட்டு
தனக்குள்ள இருந்த ஈவில் வெளிவிடும்போதும் சரி அந்த கேரக்டர் டிசைனை பக்காவாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவோட ஹீரோவான கோகுவை அடுத்து ஐகானிக் கேரக்டராக வெஜிடாவையும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் மற்றவங்கள விடவே எந்த விதத்தில் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்ட்டு வெஜிடா காட்டி சீனாலும் சரி எந்த காரணத்தை கொண்டும் தன்னோட வீடியோ எட்டு கொடுக்காம அவன் நடந்துக்கும் போதும் சரி ஒரு கேரக்டர் டிசைனை எந்தளவுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த ஷோவில் தெளிவாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ட்ராகன் பாலோட கான்செப்டே பக்காவாக இருந்திருக்கும். உலகத்தில் 7 மூலையில் இருக்கிற ட்ராகன் பாலை கலெக்ட் பண்ணோம். அந்த ட்ராகன் பாலை கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ட்ராகன் வரும். அப்படி வர ட்ராகன் நீங்கள் எந்த வார்த்தை கேட்டாலும் அள்ளி கொடுக்கும். ஸோ இதை கொண்டு தான் ஒவ்வொரு சகா முடியும் பொழுதும் இதில் ஏற்பட்ட சேதங்களை சரி பண்ணுவாங்க. உண்மையிலே இது ஒரு பக்காவான ஆக்ஷன் அனிமி. ஆக்சுவலுமே சொல்ல அப்படின்னா நானே இதுக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணி தான். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ இது. இதான் சொன்னால் அப்படின்னா தினத்தந்தி சிறுவர் மலரில் குழந்தைங்க படம் வரைஞ்சி அமைச்சாங்க அப்படின்னா அவங்க அது பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தினத்தந்திக்கு படம் வரைஞ்சி அனுப்பலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருந்தோம். அந்த நேரத்தில் அவன் சுட்டி டிவியை பார்த்து டோரா வரைஞ்சிருந்தான். ஆனால் நான் ஒரு ட்ராகன் பால்சி கண்ணி அப்படின்றதுனால வேணும்ட்டே மார்ஜின் பூவை வரைஞ்சி அதுக்கு பிங்க் கலர் பெயிண்ட் அடித்து தினத்தந்தி நான் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இதுக்காகவே நான் இது எப்போ வரும்ன்ட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்காகவே நான் சிறுவர் மலரை தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே அந்த டிராயிங்கும் தினத்தந்தியில் வந்துருந்துச்சு. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. உண்மையிலே தினத்தந்தியில் நாங்கள் அனுப்பித்த டிராயிங் வந்திருந்தது. ஆனால் நான் வரைஞ்ச நம்மளோட டிராயிங் வரவே இல்லை. அவன் வரைஞ்சிருந்த டோரா பூச்சி தான் வந்துருந்தது. தினத்தந்திக்காரங்களுக்கு டோராவை தெரியும் மார்ஜின் பூவை தெரியாது அப்படின்றதுனால அவன் வரைஞ்சதை பிரிண்டில் போட்டு நான் வரைஞ்சதை குப்பத்தட்டில் போட்டாங்க. சரி ஓகே, எனிவே அந்த வயசுல என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண பக்காவான அனிமி இது. இரண்டாவது இடத்துல பார்க்க போகிறது டாம் அண்ட் ஜெரி. ஆக்சுவலி கார்ட்டூன் நெட்வொர்க்கில் பல ஷோக்கள் வந்திருக்கலாம் போயிருக்கலாம். ஆனால் இது டெலிகாஸ்ட் பண்ணும்போது பிறந்திருந்த 90s கிட்ஸில் இருந்து 80ஸில் பிறந்த பழைய கிட்ஸ் வரைக்குமே ரொம்பவே தெரிஞ்ச அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிடிச்ச ஷோ எது பார்த்திங்க அப்படின்னா அது இந்த ஷோ தான். அடிப்படையில் டாம் அண்ட் ஜெரியுமே எலி பூனை. ஸோ இந்த ஒரு விஷயமே நம்ம ஒரு ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு டாம் அண்ட் ஜெரின்ற பேர் தெரியலாம் கூட எலி பூனை காட்டணும் அப்படின்ட்டு இந்த ஷோவை கூப்பிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, ஒரு காலத்தில் கார்ட்டூனுக்கு ரொம்ப ஐகானிக் ஷோவாக இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த டாம் அண்ட் ஜெரி தான். ஏன் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் மாற மாற கேலண்டர் மாறுற மாதிரி டாம் அண்ட் ஜெரி ஷோ டாம் அண்ட் ஜெரி கிட்ஸ் அப்படின்ட்டு எவால்வ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவே டாம் அண்ட் ஜெரி ஷோவை பல பேருக்கு புரிஞ்சிருக்கும், பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேலும் டாம் அண்ட் ஜெரி ஷோ அப்படின்றது ஸ்டாண்டர்டான எபிசோடில் கொண்டது அப்படின்றதுனால ஏகப்பட்ட ஷோவும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாம் அண்ட் ஜெரிக்கு அப்படின்ட்டு தனியாக போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் மேலே தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் டாம் அண்ட் ஜெரி உருவாச்சு. அது மட்டும் இல்லாமல் டாம் அண்ட் ஜெரி பற்றின பல விஷயங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். முதலாவது பார்க்க போகிறது பென் 10. ப்ரோ கார்ட்டூனில் பல ஷோ இருக்குது, நீங்கள் ஏன் பென் 10க்கு முதல்ல தரீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் தளபதி பிகிலி அந்தளவுக்கு பென் 10 ரொம்ப ஐகானிக்கான ஷோ. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷோவை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பல ஷோஸை ரிலீஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அதை ரீபூட் பண்ணி அந்த ரீபூட்டை அப்படியே பாதிலே விட்டு ரீடெலிகாஸ்ட் பண்ண ஷோ அதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம பென் 10 தான். பென் 10 பற்றி சொல்லணும் அப்படின்னா பல வீடியோக்களில் பென் 10 பற்றி நானே சொல்லியிருப்பேன். அதையும் மீறி பென் 10 இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 வயசு சிறுவனான நம்ம பென் டெனிசன் ஸ்கூல் வெக்கேஷனுக்காக தன்னோட கசினான குவன் கூடையும் தன்னோட கிராண்ட்பா கூடையும் சேர்ந்து வெக்கேஷன் டூருக்கு போயிருப்பாங்க. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டு பகுதியில் பென்னுக்கு என்னன்னே தெரியாத ஒரு ஏலியன் டிவைஸ் கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஏலியன் டிவைஸால் 10 விதமான ஏலியனை உருவார முடியும். அந்த ஒவ்வொரு ஏலியனுக்குமே ஒவ்வொரு பவர் இருந்திருக்கும். ஸோ அந்த ஏலியன் டிவைஸை வச்சுக்கிட்டு பென் தன்னோட விடுமுறை நாட்களை எப்படி கழிச்சான்றது தான் இந்த பென் 10 சீரிஸோட முதல்ல உருவாக்கப்பட்ட கதையே. ஸோ அதன் பிறகு பென் டீனேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன சந்திச்சான் அப்படின்ட்டு ஏலியன் ஃபோர்ஸ்லேயும் அல்டிமேட்லேயும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதன் பிறகு அதை ஆம்னிவர்ஸ் அப்படின்ட்டு யூனிவர்ஸை காப்பாற்றுற ப்ளம்பர் ஜாப்பாக பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே டைம் ட்ராவல், டைம் பேரடாக்ஸ், ஏலியன் டெக்னாலஜி அப்படின்ட்டு எல்லா விதமான சயின்ஸ் ஃபிக்ஷனுமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கும். உண்மை சொல்ல போனால் பென் 10 சீரிஸனா ஸ்கூலில் இருந்து காலேஜ் போகிற வரைக்கும் கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் கார்ட்டூன் பார்க்கறத பார்த்து வீட்டில் என்ன திட்டிகிட்டு இருப்பாங்க, ஏற்கனவே வயசாக வந்து இன்னும் கார்ட்டூன் பார்த்துருக்கியா அப்படின்ட்டு.
அந்த நேரத்தில் நான் படிக்கிறதே அனிமேஷனை பற்றி தான், காலேஜில் தான் பார்க்க சொன்னாங்க அப்படின்ட்டு எபிசோடோட வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். சரி, ஓகே. ஸோ பென்டன் சீரீஸில் நான் முதல்ல பார்த்த எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஓவர் அப்படின்ற எபிசோடு தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த எபிசோடு அதுதான். ஸோ அதன் பிறகு தான் நான் பென்டனை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன். இதே மாதிரி நீங்கள் முதல்ல பார்த்த பென்டன் எபிசோடு எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இவங்க பார்த்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஷேர் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஷேரை மிஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்ட் 2ல கண்டிப்பாக பார்க்கலாம். மேலும் இந்த மாதிரி வேறு டாப்பிக்கில் டாப் 10 வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் ஏதாவது ஒன்று டாப் 10 வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம வர வீடியோக்களை தெளிவாக பார்க்கலாம். இதே மாதிரியான சந்திக்கிறேன். பாய்.